மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை மாற்ற நினைக்கும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கின்றேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு பதிலாக புதிதாக விக்சித் பாரத் ஜி ராம் ஜி என்ற புதிய மசோதாவை இன்று நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. முதலில் தேசப்பிதா மகாத்மா அவர்களின் பெயரை நீக்கிவிட்டு யாருக்கும் புரியாத சமஸ்கிருத இந்தி மொழியில் விக்சித் பாரத் ஜி ராம் ஜி என்று பெயரை சூட்டியுள்ளார்கள். அது மட்டுமல்ல, இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், 100 நாள் வேலை திட்டங்கிறது பேரளவுக்கு தான் 100 நாள் வேலை திட்டம். 60 நாள் 50 நாட்கள் கூட கிடைக்கிறது கிடையாது. ஆனா இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் அந்த நீ இப்போ கிடைக்கிற 60 நாட்கள் 50 நாட்கள் கூட இனி கிராமத்தில் இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனிமே இதற்குண்டான நிதி நிர்ணயம் ஒன்றிய அரசு தான் நிர்ணயம் செய்ய போகுது. முன்னாடி எப்படின்னா டிமாண்ட் ட்ரிவனா இருந்தது. அதற்கு பதிலா இவங்க இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு தேவைப்படுகிறது இவங்க நிர்ணயம் செய்ய போறாங்க. அதனால கிடைக்கிற அந்த 60 நாள் கூட இன்னைக்கு கிடைக்க போறது கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, இந்த திட்டத்திற்கு அதாவது அந்த 100 நாள் பணியாளர்களுடைய ஊதியம் அது 100% ஒன்றிய அரசு தான் இதுவரை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு 100%லிருந்து 60% குறைச்சிடுறாங்க. அப்ப கிட்டத்தட்ட 40% மாநில அரசுகள் தான் கொடுக்கணும். அதே மாதிரி பொருட்களுக்கு உண்டான அந்த இது பொறுத்த வரைக்குமே ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு 75 விழுக்காடுல 60 விழுக்காடா குறைச்சிடுறாங்க. அதுக்கும் மாநில அரசுடைய பங்களிப்பு ஜாஸ்தியாது. தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இந்த மசோதானால ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 4300 கோடி அதிக செலவு ஆக போகுது. இப்போ ஒரு 3 விஷயங்கள் இதுல முக்கியமா. ஒண்ணு எப்படி நமக்கு தேசிய கீதம் முக்கியமோ, நம்ம விடுதலை இந்தியாவுடைய இன்னைக்கு இருக்கிற முக்கிய காரணம் தேசப்பிதா மகாத்மா காந்தி. அவரை பேரை எடுத்துட்டு இவங்க அந்த புதிய ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க, புரியாத பேரு. அதுவுமே பாத்தீங்கன்னா அது சமஸ்கிருதமா ஹிந்தின்னு கூட தெரியல நமக்கு. இன்னைக்கு அதை நாங்க ரொம்ப எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை கண்டிச்சு இன்னைக்கு நாங்க இந்த மசோதா நிறைவேற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சபையில நாங்க குரல் எழுப்பி நாங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம்.